தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகின்ற ஒரு கணவன் ஆண்ட்ரூஸ், அவன் மனைவி மீடன் மதுமிதா. இவர்களுக்கு ஒரு மகளும் பிறந்தது, பெயர் ரோசி. இவர்களுடைய பழைய வீடு புயலின் காரணமாக சேதமடைந்தது. இதனால் இவர்கள் பணிபுரியும் நிறுவனம் இவர்களுக்கு தற்காலிகமாக தங்கும் வீடு ஒன்றை தருகிறது. வீடு சிறிது பழையது. அது மட்டுமில்லாமல் இந்த வீடு நகரத்தை விட்டு சிறிது தள்ளி இருக்கிறது. கணவன் மனைவி இருவரும் இணைந்து பேசிக் கொள்கிறார்கள். நீயும் நானும் வேலைக்கு சென்று விட்டால் நம் குழந்தையை யார் பார்த்துக் கொள்வார் என்று. அதற்கு கணவன் ஒரு யோசனை சொல்கிறார். வேண்டுமானால் நம் குழந்தையை பார்த்து கொள்ள ஒரு பணிப்பெண் வைத்துக் கொள்ளலாம் என்று. சிறிது நேரம் யோசித்து மனைவி சரி என்று சொன்னார். இப்பொழுது கணவன் அவன் நண்பனிடம், என் குழந்தையை பார்த்து கொள்ள ஒரு பணிப்பெண்ணை அழைத்து வந்தான் நண்பன். இந்த பணிப்பெண்ணை கணவன் வீட்டுக்கு அழைத்து சென்றான். மனைவியும் அவளை பார்த்து விட்டை காண்பித்து குழந்தையை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றார். இரவு ஓடியது. மறுநாள் காலை விடிந்தது. பணிப்பெண் குழந்தையை பார்த்து கொள்ள வீட்டுக்கு வந்தாள். குழந்தையுடைய அப்பா அம்மா இருவரும் வேலைக்கு சென்று விட்டனர். இவளும் குழந்தையை பார்த்து கொண்டு வீட்டு வேலை அனைத்தையும் முடித்து விட்டாள். பிறகு இவள் குளிர் சாதன பெட்டியில் மதுரம் இருப்பதை பார்த்து அதை யாருக்கும் தெரியாமல் எடுத்து சிறிது அருந்திவிட்டாள். இப்போது இரவு 8:11 மணி ஆகிறது. இவளுக்கு குடித்ததால் சிறிது போதை ஏற்படுகிறது. அதே சமயம் அங்கு அந்த கணவனும் தள்ளாடி வருகிறான். குழந்தை உறங்குகிறது. இருவரும் போதையில் சிறிது வரம்பை மீறிவிட்டார்கள். சரியாக அந்த சமயம் அந்த மனைவியும் அங்கு வந்து விட்டார்கள். வந்து பார்த்ததும் அவர்களுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. கண்ணில் நீர் மழுங்க கத்தினார் மனைவி. அதை பார்த்த அந்த பணிப்பெண் அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை நடந்தது. இதில் கணவன் மனைவியை அடித்துவிட்டு, நீ மிகவும் அசிங்கமானவன் என்று கூறிவிட்டு சென்று விட்டான். இதை கேட்ட மனைவி அங்கேயே படுத்து அழுந்து விட்டாள். சிறிது நேரம் கழித்து மனைவி மயக்கம் போட்டு விட்டார். கணவனோ இங்கு எதுவும் தெரியாதது போல் படுத்து உறங்கிவிட்டான். சிறிது நேரம் கழித்து மனைவி மயக்கம் தெளிந்து எழுந்தாள். அவள் நடவடிக்கை அனைத்தும் வித்தியாசமாக இருந்தது. அவள் திடீரென்று சிரிக்கிறாள், பின்னர் அழுகிறாள். அவள் பைத்தியம் பிடித்தது போல் செய்கிறாள். என்ன ஆகிவிட்டது என்று தெரியவில்லை. திடீரென சிரித்த முகத்துடன் அருகில் உள்ள கூர்மையான கத்தி ஒன்றை எடுத்து கணவனை நோக்கி மெதுவாக அவள் வாயில் விசித்திரமாக சப்தம் எழுப்பிக் கொண்டு சென்றாள். கணவன் கண்ணை திறந்து பார்த்தவுடனேயே அவள் வைத்திருந்த கத்தியை வைத்து அவனை அப்படியே துடிக்க துடிக்க கழுத்தை வெட்டி கொன்று விட்டாள். வீடு தள்ளி தனியாக இருப்பதால் யாருக்கும் கேட்காது, எவரும் வர முடியாது. மறுநாள் காலை விடிந்ததும் கணவனுடைய நண்பன் அவனை வேலைக்கு அழைத்து செல்ல வந்தான். அவன் வரும்போது குழந்தை அழுகின்ற சப்தம் கேட்டது. அவன் மேலும் முன்னோக்கி வந்தான். ஆண்ட்ரூஸ் என்று பெயரை சொல்லி வந்தான். அவன் வந்து பார்க்கும்போது ஆண்ட்ரூஸ், அதாவது கணவனுடைய கால்கள் மட்டும் தரையில் பாதி தெரிந்தது. நண்பன் முன்னோக்கி சென்று பார்த்தால் தரை முழுக்க ஒரே இரத்தமாக கணவன் தலை துண்டிக்கப்பட்டு தனியாக இருந்தது. குழந்தை சப்தம் ஓயவில்லை. நண்பனுக்கு ஒரு நிமிடத்திற்கு மூச்சே நின்றுவிட்டது. பயத்துடன் குழந்தை சப்தம் கேட்கும் அறையை நோக்கி மெதுவாக சென்றான். அப்போது அவன் பார்த்த விஷயம், அந்த மனைவியும் கழுத்து வேட்டப்பட்ட நிலையில் இரத்தம் சிந்தி இறந்து கிடக்கிறாள். வைத்தியம் அதிகரித்து அவளை வேட்டி கொண்டு விட்டாள். இரத்தத்திலேயே குழந்தை படுத்து அழுது கொண்டிருக்கிறது. இதை பார்த்ததும் நண்பன் காவல்துறைக்கு செய்தி சொல்கிறார். காவல்துறையினர் இங்கு வந்து பார்க்கும்போது அவர்களே ஒரு நிமிடம் பயந்து விட்டனர். இறந்த உடல்களை அடையாளம் கண்டு எடுத்து சென்று விட்டனர். சம்பவத்திற்கான சரியான தகவல் இல்லாத காரணத்தினால் வீட்டை முழுமையாக அடைத்து விட்டனர். ஒரு வாரம் கழித்து மனமுடைந்த அந்த பணிப்பெண் அந்த வீட்டிற்கு வந்தாள். அவள் துரத்தில் நின்று அந்த வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறாள். அவள் சோகம் தாங்காமல் அந்த வீட்டை பார்த்து கண் கலங்கி விட்டு செல்லும் போது வீட்டின் வெளிமாடி படிக்கட்டில் இருந்து ஏதோ ஒரு உருவம் அசைவதை உணர்கிறாள். என்னவென்று சரியாக தெரியவில்லை. சிறிது அருகில் சென்று பார்க்கிறாள். உருவம் கருப்பாக இருக்கிறது. தலையில் துணி மூடி கொண்டிருக்கிறது. அந்த உருவம் மெதுவாக பணி பெண்ணை பார்த்து கொண்டே படிக்கட்டின் கீழே வருகிறது. காற்று பலமாக வீசுகிறது. அந்த உருவத்தின் முகத்தில் இருக்கும் துணி நகர்ந்தது. பணிப்பெண் அதை பார்த்ததும் திடீரென பயந்து பின்வாங்க தொடங்கிவிட்டாள். ஏனெனில் அவள் அங்கு பார்த்தது மனைவி மதுமிதா. இறந்துவிட்ட இவள் எப்படி இங்கு வர முடியும் என்று பயத்தில் வேகமாக ஓடினாள். மீண்டும் அவள் ஓடியவாறே பின் திரும்பி பார்த்தாள். அந்த உருவம் அவளை கை அசைத்து வா என்று அழைத்தது. அவள் பயந்தவாறே வீட்டுக்கு வேக வேகமாக ஓடினாள். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துவிட்டால் அவள் மனதில் பயமும் சந்தேகமும் எழுந்தது. எல்லாமே கற்பனைதான், அது என்னுடைய மனப்பிரமை என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டே படுத்தாள். இரவு நேரம் ஆகிவிட்டது. அவள் வீட்டில் அவளை தவிர யாரும் இல்லை. அவள் வீடும் சிறிது தனியாகத்தான் உள்ளது.
அவள் 6 ஆடுகளும் ஒரு நாயும் வளர்க்கிறாள். இரவு நேரம் 10:37 மணி நேரம் ஆகிவிட்டது. அவள் நாய் எதையோ பார்த்து மிகவும் சப்தம் போட்டு குலைகிறது. ஆடுகளும் சப்தம் போடுகிறது. தூங்கிக் கொண்டிருந்த அவள் மெதுவாக கண் விழித்து பார்த்தல் கதவு திறந்திருந்தது. அதை அவள் கவனித்த போது கதவின் பின் இருந்து ஒரு உருவம் அவளை மெதுவாக எட்டி பார்த்தது. பார்த்து உடனேயே சென்று விட்டது. அதை பார்த்து அவள், நீ யார் என்று கேட்டு மெதுவாக எழுந்து சென்றாள். நாய் திடீரென அலறியது. அத்துடன் நாய் சப்தம் நின்றது. அவள் போய் பார்த்து பயந்து கத்திவிட்டாள். ஏனென்றால் நாய் தலை அறுத்து உடைக்கப்பட்டு இறந்து கிடந்தது. அதை பார்த்து அவள் ஓடி சென்று ஆடுகளை அவிழ்த்து விட்டாள். திடீரென அவள் பின் இருந்து ஒரு கை அவளை பிடித்தது. அவள் பயந்து விட்டாள். ஆனால் அவள் பார்த்தது சிறிது தூரத்தில் அமைந்துள்ள அந்த வீட்டினாள். என்ன ஆச்சு, சப்தம் கேட்டது, அதனாலதான் வந்தான் என்று சொல்லி, நீ எதுக்கு இந்த ஆட்டா எல்லாம் அவுத்து விடுற என்று கேட்டார். அவருடன் அவர் வளர்ப்பு நாயும் வந்திருந்தது. அந்த பணிப்பெண் அனைத்து விஷயத்தையும் சொல்கிறேன், முதலில் இங்கு இருந்து செல்லலாம் என்றார். அவர் நாய் அந்த வீட்டை பார்த்து கொண்டே உள்ளே சென்று விட்டது. அதை பார்த்து அவரும் செல்கிறார். அவள் வேண்டாம், உள்ளே நுழையாதீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே நாய் அலறியபடி நாயின் தலை துண்டிக்கப்பட்டு வெளியே வந்து விழுந்தது. இதை பார்த்து அவர் பயந்து, இங்கே என்ன நடக்குது என்று கேட்டு ஒரு பெரிய இரும்பு கம்பியை எடுத்து உள்ளே சென்றார். உள்ளே சென்ற அவரும் அலறத் தொடங்கிவிட்டார். அவள் வீட்டையே பயந்து போய் பார்த்து கொண்டிருந்தாள். உள்ளே இருப்பது என்னவென்று தெரியவில்லை. நான் என்னுடைய முதல் அபார்ட்மெண்டிற்கு குடிபெயர்ந்த போது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அது 1900களின் முற்பகுதியில் கட்டப்பட்ட ஒரு பழைய கட்டிடம், மரத்தாலான தரைகள் மற்றும் உயரமான கூரைகளுடன். வாடகை மலிவானது. அது வேலைக்கு செல்லும் இடத்திற்கு அருகில் இருந்தது. கிசுகிசுப்பு தொடங்கும் வரை அந்த இடத்தின் விசித்திரங்களை பற்றி நான் அதிகம் கவலைப்படவில்லை. முதலில் சுவர்களுக்கு பின்னால் யாரோ அமைதியாக பேசுவது போன்ற நுட்பமான மென்மையான முணுமுணுப்புகள் இருந்தன. அது வெறும் அண்டை வீட்டார் அல்லது காற்று என்று நினைத்தேன். ஆனால் கிசுகிசுப்புகள் சத்தமாகவும் அவசரமாகவும் வளர்ந்தன. அவை எப்பொழுதும் இரவில் நள்ளிரவுக்கு பிறகு வந்தன. ஒரு மாலை நான் தாமதமாக விழித்திருந்தேன். என்ன சொல்லப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள உறுதியாக இருந்தேன். என் வாழ்க்கை அறையில் குளிர்ந்த பிளாஸ்டர் சுவரில் என் காதை அழுத்தினேன். கிசுகிசுப்பு இப்போது தெளிவாக இருந்தது. ஒரு பெண்ணின் குரல் வெறித்தனமாகவும் பயமாகவும் இருந்தது. அவள் என் பெயரை சொன்னாள். தயவு செய்து என்னை விட்டுவிடாதே. என் முதுகுத்தண்டில் குளிர்ச்சி பரவியது. நான் தனியாக வாழ்ந்தேன். கட்டிடத்தில் வேறு யாரும் இல்லை. அந்த கட்டிடத்தின் வரலாற்றை ஆராய ஆரம்பித்தேன். பல வருடங்களுக்கு முன்பு எவ்லின் என்ற பெண் அங்கு வசித்து வந்தாள். ஒரு குளிர்காலத்தில் அவள் மர்மமான முறையில் காணாமல் போனாள். ஒருபோதும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதை நான் கண்டுபிடித்தேன். ஆதாரமில்லாததால் போலீசார் வழக்கை முடித்துவிட்டனர். அந்த முணுமுணுப்பு கெஞ்சலாக மாறியது. எனக்கு உதவுங்கள் என்று அவள் இரவு இரவு சொன்னாள். என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டது. ஒரு இரவு அந்த முணுமுணுப்புகளை பின்பற்றி அடித்தளத்திற்கு சென்றேன். உலைக்கு அருகில் ஒரு தளர்வான தரைப்பலகை இருந்தது. நான் அதை துடைத்து எடுத்தபோது ஒரு சிறிய துருப்பிடித்த பெட்டியை கண்டேன். உள்ளே எவ்லினிடமிருந்து கடிதங்கள் இருந்தன. அவளுடைய நாட்குறிப்பு உண்மையில் அவளை அச்சுறுத்திய ஒரு மனிதனை, அவள் பயந்தவனை விவரிக்கிறது. இந்த புதிய ஆதாரத்துடன் போலீஸை அழைத்த பிறகு அவர்கள் வழக்கை மீண்டும் திறந்தனர். மாதங்கள் கழித்து அந்த முணுமுணுப்புகள் நின்றுவிட்டன. எவ்லினின் ஆன்மா இறுதியாக அமைதியடைந்ததா அல்லது என் சொந்த பாதுகாப்பிற்காக அவள் என்னை எச்சரித்தாளா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் சில நேரங்களில் இரவு தாமதமாக நன்றி என்ற மெல்லிய முணுமுணுப்பு இன்னும் கேட்கிறது என்று சத்தியம் செய்கிறேன்.